பார்த்துப்பா. அந்த பெட் நம்பர் 21 இருக்க பேஷண்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்க, நான் வந்துடுறேன். பா இங்க உட்காருங்கப்பா. சரி வைங்க, நான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க டாக்டர், அப்பாவோட ரிப்போர்ட் இது. இந்த ஆளோட ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏதாச்சும் சொல்லி காசு பிடுங்க வேண்டியதுதான். எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கேன் எடுக்கணும் தம்பி, எடுத்துடலாமா? டாக்டர் ஸ்கேன் எல்லாம் தேவையில்லை டாக்டர். அக்காவோட இருமலுக்கு மட்டும் அந்த மருந்து தாங்க டாக்டர். தம்பி, நீ டாக்டரா நான் டாக்டரா? நான் சொல்றதான் நீ கேட்கணும். டாக்டர், அப்பா கூட ஒரு காலத்துல டாக்டர் தான். அவருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி மருந்து மட்டும் தாங்க நீங்க. டாக்டர் என் பொண்டாட்டி நான் அட்மிட் பண்ணியிருக்கேன் டாக்டர். என்னை டிட்டாச் டாக்டர். நான் தான் பேச சொல்லியிருக்கேன் டாக்டர். ஏதாச்சும் பேச கம்மி பண்ணி விடுங்க டாக்டர். அதெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. டாக்டர் காதை வச்சு டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். நான் ஆட்டோ ஓட்டுங்க டாக்டர். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. என்னால முடிஞ்ச உதவி, போய் பில்லு கட்டுங்க. டாக்டர் கொடுத்தாருன்னு உள்ள சொல்லக்கூடாது. முதல் மனைவியை பாருங்க. ஐயா 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 பா டாக்டர் கூட. என்னால பேச முடியல, ஆனாலும் நான் பேசுறேன். நீங்களும் டாக்டர் தான், நானும் டாக்டர் தான். என் காலத்துக்கும் உங்க காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்றதுக்கு இருந்தாங்க. இந்த காலத்துல சில டாக்டருங்க மக்கள்கிட்ட எப்படி பணத்தை கொடுங்கலாம், மக்களை எப்படி அலைய வைக்கலாம், மக்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் டாக்டரை கடவுளா நினைக்கிறாங்க. அந்த கடவுள் ஏமாற்ற மாட்டார் சொல்லு. இந்த நம்பிக்கையை மட்டும் வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. போலாமாப்பா? போலாம்ப்பா. பார்த்துப்பா.